பரிகாரம் பற்றிய இந்த சிறப்பு நிகழ்ச்சியிலே இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது திருமண தடை நீக்குவதற்கு செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன. நிறைய இடங்களிலே நிறைய வீடுகளிலே இப்பொழுது தேவைப்படுவது திருமணத்திற்கு என்ன செய்வது. முன்னெல்லாம் திருமணத்திற்கு இவ்வளவு யாரும் சிரமப்படல. வீட்டில் பொண்ணை வச்சிருக்கிறவங்க பிள்ளை வச்சிருக்கிறவங்க யாருமே திருமணத்திற்காக இவ்வளவு கஷ்டப்படவில்லை முன்பெல்லாம். இப்பொழுது கொஞ்சம் அது சிரமமாக இருக்கிறது. சரியான வரன் சரியான ஜோடி கிடைப்பது கடினமாக இருக்கிறது. அதற்கு பல சமூக ரீதியான காரணங்களும் உள்ளன. எல்லாரும் ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. எல்லாரும் நல்லா சம்பாதிக்கிறாங்க, இன்னும் நிறைய சம்பாதிக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. இந்த காலத்தில் பெண்கள் எல்லாம் ஒரு குறைந்தபட்சம் பிஇ படித்துவிட்டு நல்ல வேலையிலே இருக்கிறார்கள். அவர்கள் தங்களுக்கு வரும் கணவர் தங்களை விட அதிகமாக படித்திருக்க வேண்டும், அதிகமாக சம்பாதிக்க வேண்டும், இன்னும் கூட வசதியாக வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்பது போன்ற ஆசைகளை வைத்து கொண்டிருக்கிறார்கள். அதில் ஒன்றும் தவறில்லை. இன்னும் நல்ல வசதியாக இருக்கணும்னு ஆசைப்படுறது ஒன்றும் தவறே இல்லையே. எல்லாருக்கும் அந்த ஒரு ஆசை இருக்க தான் செய்யும். ஆகவே அதற்கு ஏற்றாற் போல தனக்கு ஒரு வாழ்க்கை துணை அமைய வேண்டும் என்று எதிர்பார்ப்பதிலும் தவறில்லை. ரெண்டாவது, பார்த்தா பிடிக்கணும், பேசினா பிடிக்கணும். சில பேர் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருப்பாங்க, பேசணுன்னா பிடிக்காது, ஓடி போயிடுவோம். அப்படி ஒரு அருவியாக இருக்கும் பேச்சு. அப்பியரன்ஸ் மட்டும்தான் சில பேருக்கு நல்லா இருக்கும், பேச ஆரம்பித்தாங்கன்னா அவ்வளோதான், ஓடிடுவாங்க எல்லாரும். ஆக ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி பார்த்து அவர்களுக்குள் ஒரு நல்ல ஒரு லைக் மைண்டட் பர்சனாக இருக்காங்க, ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி ஃப்ரீக்வன்சி, நம்ம லைஃப் நல்லா ஒத்துப்போகும் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கை ஏற்பட வேண்டும். ஆகவே வரன் பார்ப்பது என்பது இன்று ஒரு சற்று கடினமான ஒரு விஷயமாக விளங்குகிறது. படிப்பு, பதவி, வருமானம், குடும்ப சூழ்நிலை, வீடு சொந்த வீடா வாடகை வீடா, மழை பெஞ்சா தண்ணி வருமா, போட் வாங்கி கொடுக்கணுமா, சீதனமா பொண்ணுக்கு இத்தனை சவரன் நகை போடும்போது கூடவே ஒரு போட்டும் வாங்கி கொடுக்கணுமா, இந்த மாதிரிலாம் இன்றைக்கி புதுசாக சில கேள்விகள்லாம் இப்போ ஏற்பட்டிருக்கு. சென்னையிலே இந்த மழை வெள்ளம் வந்த பிறகு பெண்ணுக்கு சீர்வரிசையில் படகு சேர்த்துருக்காங்க. ஒரு மோட்டர் போட் வாங்கி தரேன் சார் அப்படின்ற பொண்ணோட அப்பா. ஏன்னா அப்படி ஒரு வெள்ளத்தை பார்த்துட்டாங்க அவங்க. பரவாயில்ல, ஒரு 10 சவரன் நகை கம்மியாக போட்டாலும் பரவாயில்ல, போட்டு வேணுங்க, மாப்பிள்ளைக்கு மோட்டர் பைக்கெலாம் இருக்குது, கார்லாம் இருக்குது, பொண்ணுக்கு போட்டு வேணும் அப்படின்ற அளவுக்கு இன்றைக்கி இறங்கி போச்சு நிலைமை. ஆக படகை சீர்வரிசையிலே சேர்க்கும் அளவிற்கு இன்றைக்கி மக்கள் யோசிக்கிறார்கள். படகு வாங்கிறதுக்கு வசதி இல்லைன்னு எப்படி நீ அந்த ஏரியாவில் போய் குடியிருப்ப அப்படின்னு கேட்குறாங்க. அந்த முடிச்ச யாராலையும் அவுக்கவே முடியல, இதுக்கு பதிலே சொல்ல முடியல. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையிலே இன்றைய தினம் வரன் கிடைப்பது, துணை கிடைப்பது, வாழ்க்கை துணை அமைவது என்பதே ஒரு பெரிய ஒரு சிக்கலான விஷயமாக, ஒரு கேள்விக்குறியாக விளங்குகின்றது. இதில் வேற இந்த காலத்து பொண்கள்லாம் என்னை விட ஒரு வயசு தான் பெரியவனாக இருக்கலாம், மிஞ்சி போனால் 1.5 வயசு இருக்கட்டும், அதுக்கு மேலே ஏஜ் டிஃபரன்ஸ் இருக்கக்கூடாது. இது ஒரு புது கண்டிஷன். இப்போ தான் ஒரு சமீபமாக ஒரு 4-5 வருஷமாக வருது இந்த கண்டிஷன்லாம். பொதுவாக ஆணுக்கும் பெண்ணுக்கும் 7 வயசு வித்தியாசம், 6 அல்லது 7 வயசு வித்தியாசம் வைத்து தான் திருமணம் செய்ய வேண்டும். ஏன் 6 அல்லது 7 வயசு வித்தியாசம் இருந்தால்தான் கிரகங்கள் அவர்களுக்கு ஒன்றுக்கொன்று மேட்ச் ஆகும். பையனுக்கு கடகத்தில் குரு அப்படின்னா பெண்ணுக்கு மகரத்தில் குரு இருக்க வேண்டும். பெண்ணுக்கு குரு நீச்சம் என்றால் ஆணுக்கு குரு உச்சம் அப்படி இருக்கணும். கடகத்திலே குரு உச்சமாக இருக்கும் பொழுது ஆண் பிறந்திருந்தால் அதுக்கு பிறகு சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், 6வது ஆண்டு மகரத்திற்கு குரு வரும். ஆணுக்கு குரு உச்சமாக இருந்தால் பெண்ணுக்கு நீச்சமாக இருக்க வேண்டும், ஆணுக்கு நீச்சமாக இருந்தால் பெண்ணுக்கு உச்சமாக இருக்க வேண்டும். அப்போ 6 வயசு வித்தியாசம் இருந்தால் தானே அந்த மாதிரி அமையும். அப்படி இருந்தால் தான் வாழ்க்கை ஒரு பேலன்ஸ்டாக இருக்கும். இதற்காகத்தான் நமது முன்னோர்கள் 6 வயது வித்தியாசம் குறைந்தபட்சம் இருக்க வேண்டும் என்று வைத்தார்கள். இன்னைக்கு அதெல்லாம் தெரியல, அவங்களுக்கு காரணம் புரியல, அதோடைய இம்பார்ட்டன்ஸ் தெரியல. 5 வயசு 6 வயசு வித்தியாசம் இருந்தால் ஏதோ ரொம்ப ஒரு வயசான கிழவன்னு நினச்சிட்டு இருக்காங்க. இரண்டாவது, இயற்கையுடைய படைப்பை நீங்கள் கொஞ்சம் நல்லா கவனித்து பாருங்கள், உத்து நோக்குங்கள். ஒரு பெண் அப்படின்னா அவள் எந்த வயசில் பியூபர்ட்டி அட்டைன் பண்ணுவாள்? 10, 11, 12 அல்லது 13 வயசு வச்சுங்க. இந்த சைக்கிள் எப்போ முடியும்? மெனபாஸ் எப்போ வரும்? 42லிருந்து 49க்குள், 48க்குள். அதுதான் நார்மல்.
எக்ஸ்ட்ராடினரியாக சில பேருக்கு 52 வயசு வரைக்கும் கூட இருக்கும். அப்போ இதிலிருந்து ஒரு 10 வருஷத்தில் கல்யாணம் ஆகணும். 12 வயசுக்கு வந்தால் 22 வயசில் கல்யாணம் ஆகணும்.